பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற காரியம் மிக முக்கியமானது. ஆண்டவருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தரை அறிந்திருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஒன்றான மெய் தெய்வத்தை பின்பற்றுகிறோம், அவர் நமக்கு அருளின பரிசுத்த வேதாகமத்தை சுமக்கிறோம். அப்போ நம்ம எப்படி வாழணும் அவருக்கு முன்னால் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் கூட அவருக்கு முன்பாக நாம் யோக்கியமானவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அவருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல, இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாகவும் நாம் ஒரு யோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக, இந்த வார்த்தையை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தமக்கு முன்பாகன்னு சொன்னால் அவருக்கு முன்பாக, நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக அவர் சொல்றாரு, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதும்போது முதல் அந்த அதிகாரத்திலேயே எபேசு திருச்சபைக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு, அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே, அந்த வார்த்தையை பாருங்க எப்படி, உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே நம்மளை தெரிந்து கொண்டாராம். எதற்காக? அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கும். 2 காரியம் இருக்கு. அதில் இன்னைக்கு 1 மட்டும் சொல்கிறேன். அவருக்கு முன்பாக, யாருக்கு முன்னால்? நமக்காக இந்த பூமியிலே பிறந்த நம்முடைய இரட்சகர், சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, அவருக்கு முன்னால் நாம் யாராக வாழ்கிறதுக்கு? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் அற்றவர்களாகவும் இருப்பதற்காக உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் அழைப்பில் வித்தியாசம் உண்டு. அதே போல் சிலரை சில நோக்கங்களுக்காக கர்த்தர் தெரிந்து கொள்வார். ஆனால் இது ஒரு பொதுவான நோக்கம். இதில் முன்குறித்தார் என்றும் கீழே இருக்கும். நான் அதற்குள்ளே போனால் நேரம் ஆயிரும். அப்போ தேவன் உங்களை முன்குறித்து உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் எதுக்கு தெரியுமா? அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். எதில் பரிசுத்தம்? அன்பில் பரிசுத்தம். நம்ம நினைக்கிறோம் கண்களில் பரிசுத்தம் இருக்கணும், வாயில் பரிசுத்தம் இருக்கணும், சிந்தையில் பரிசுத்தம் இருக்கணும்னு நினைக்கிறோம். அது உண்மைதான். அதே போல் இன்னொன்று இருக்குங்க, அன்பில் பரிசுத்தம். என்ன அன்பில் பரிசுத்தம்? நல்லா கவனிங்க. இன்றைக்கு நாம் மற்றவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பு, ஏன்னா நமக்கு தெரியும் ஒருவரில் ஒருவர் நாம் அன்பு கூற வேண்டும். ஒருவர் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு மாயமற்றதாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அந்த அன்பில் வேற மாதிரி எதுவும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சில பேர் எனக்கு அவங்கள தெரியும், நான் அவங்கள நேசிக்கிறேன், எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அன்பு வேற மாதிரி போயிடக்கூடாது. அந்த அன்பு சுத்தமான அன்பாக இருக்கணும். நல்லா கவனிங்க. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற செய்தி, அவர் உங்களையும் என்னையும் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை சொல்லுகிறார். அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம். உங்கள் அன்பு பரிசுத்தமாக இருக்கணும். உங்கள் அன்பில் தூய்மை இருக்கணும். உங்கள் அன்பில் உண்மை இருக்கணும். உங்கள் அன்பில் வேற மாதிரி கலப்படங்கள் இருக்கக்கூடாது. நான் ஒரு வசனம் படிக்கிறேன். இன்னொன்று தெரியுமா? பைபிளை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா, அதனுடைய பொருள், அந்த பைபிளுடைய சாராம்சம் என்ன நான் படிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு அந்த வார்த்தை எழுதுறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள்னா தெரியுதா? பொருள் என்றால் அதுக்குரிய விளக்கம். நம்ம இவ்வளோ பைபிள் படிக்கிறோம் இல்லையா, இவ்வளோ இருக்குது.
இதில் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, அதில் அழகாக இருக்குது. எப்படி நம்ம போட்டிருக்காரு? என்னவென்றால், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இதுதான் இன்னைக்கு தேவை. என்ன வேணும்? கற்பனையின் பொருளே அதுதான். கற்பனையின் பொருள் என்ன? அழகாக போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? சுத்த இருதயம், நல்மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கிற அன்பு. ஒரு பழைய பாட்டு ஒன்று தெரியுமா? அன்பில் என்னை பரிசுத்தனாக்க தம்மை கொண்டு சகலத்தையும். எப்படி? அன்பில் என்னை பரிசுத்தனாக்க. அப்போ நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், கண்களில் பரிசுத்தம் எவ்வளவு அவசியமோ, சிந்தையில் பரிசுத்தம் எவ்வளவு அவசியமோ, வார்த்தையில் பரிசுத்தம் எவ்வளவு அவசியமோ, வாழ்க்கையில் பரிசுத்தம் எவ்வளவு அவசியமோ, அதே போல் மற்றவர்கள் மீது நாம் வைக்கிற அன்பிலும் பரிசுத்தம் வேணும். அந்த அன்புலையும் வேற எதுவும் கலக்கக்கூடாது. சிலருடைய அன்புல காமம் கலந்திருக்கிறது, சிலருடைய அன்புல தவறான நோக்கங்கள் கலந்திருக்கிறது, சிலருடைய அன்புல சில தப்பான விஷயங்கள் கலந்திருக்கிறது. உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். உங்கள் அன்பு பரிசுத்தமாக இருக்கணும். நீங்கள் பிறர் மீது வைக்கிற அன்பு பரிசுத்தமாக இருக்கணும். இப்போ நீங்கள் யார் மேலேயாவது வைத்திருக்கிற அன்பு பரிசுத்தமாக இருக்கான்னு பாருங்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஆணின் மீதோ ஒரு பெண்ணின் மீதோ உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த அன்பு ஒரு நல்ல ஒரு அன்பாக நீங்கள் பழகுவீங்க. அந்த அன்பு பரிசுத்தமாக இருக்கா? உங்கள் கூட வேலை செய்கிறவங்ககிட்ட நீங்கள் அன்பாக பேசுகிறீங்க இல்லையா? இன்னொருத்தங்க மனைவி கிட்ட, கணவன்கிட்ட நீங்கள் அன்பாக பேசுகிறீங்க இல்லையா? அந்த அன்பு பரிசுத்தமாக இருக்கா? அந்த அன்பு சுத்தமான அன்பாக இருக்கா, இல்லை கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது பண்ணிடுதா? இந்த காலத்தில் அன்பில் சுத்தம் இல்லை. அன்பாக இருக்கிறேங்கிற பேரில் அன்பாக பேசி அன்பாக பழகுறாங்க, அப்புறம் பார்த்தா வேற மாதிரி மாறிடுறாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உலக தோற்றத்துக்கு முன்னால் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்காக. நாளைக்கு அந்த அன்பில் குற்றமற்றவங்களாக இருக்கணுங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.